இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணத்தை கெடுக்கிறது பெரிய சதிகாரின்னு தெரிஞ்சிருந்தோம் உன்னை கூட்டிட்டு போவோன்னு எப்படி நீ நம்புற? இங்க பாருங்க சின்னத்த, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். ஒருத்தரோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு, ஒருத்தரோட வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நான் என்னைக்கும் நினைக்க மாட்டேன். நான் உண்மையை சொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணேன். அத நம்ப நீங்க தான் தயாரா இல்ல. இதுதாம்மா, இதுக்காக தான் உன்னை எங்க கூட வர வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்க வந்தோ நீ என்ன உண்மையை சொல்ற, அதுக்கான ஆதாரங்களை காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு எதையாவது கண்டபடி உளறிக்கிட்டு இருந்தா ஜெகதீஸ்வரியோட குடும்பம் அதுக்கப்புறம் எங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்க. சித்தி, அங்க இந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேச வேண்டான்னு முன்னாடியே லட்சுமி கிட்ட சொல்லிடுச்சு. பாரு லட்சுமி, சஞ்சனோட கல்யாண விஷயத்துல இங்க நீ உருவாக்கின பிரச்சனைகளே போதும். அங்க போனதுக்கு அப்புறம் இத பத்தி நீ எந்த டிஸ்கஷன்ஸும் வச்சுக்க கூடாது. அதெல்லாம் தேவையில்லை மத்து. கையில குத்துன்னு தெரிஞ்சிருந்த கூட அதை நம்ம கையில வச்சுட்டு இருக்க கூடாது. இதுவும் அப்படிதான் மித்ரா. லக்ஷ்மி அங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது வாய் தவறு பேசிட்டா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். பண்டிகைக்காக போன நாம நிம்மதி இழந்து திரும்ப வர மாதிரி ஆயிடும். அதுக்காக இப்படி பிரிச்சு பாக்குறதும் கரெக்ட் இல்ல. பிரிச்சு பாக்குறதும் மதிப்பு கொடுக்கறதும் எல்லாமே எனக்கு நல்லா தெரியுங்க. லக்ஷ்மிக்கு நம்ம கொடுத்த மரியாதை அவ காப்பாத்தி இருந்தானா இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமையே ஏற்பட்டிருக்காது. அதுவும் இல்லாம லக்ஷ்மி சொன்ன புரிஞ்சுக்கிற ஆளும் கிடையாது, நம்ம சொல்றது செய்யற ஆளும் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சு இவளை கூட்டிட்டு போனா தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம தான் ஃபேஸ் பண்ணியாகும்.